வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி 3 சக்கர வாகனங்களை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரசு பள்ளியில் வழங்கப்படும் உணவை ஆய்வு செய்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன். ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். வ.உ.சி. பிறந்தநாள், அன்னை தெரேசா நினைவு நாள், காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. புதுச்சேரியில் 17 திரையரங்குகளில் வெளியானது கோட் திரைப்படம். ரசிகர்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பிறந்த நாளையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அனைத்து கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் மருதுபாண்டியன், மாநில நிர்வாகி சூசை, பாராளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் வினோத் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் புகழ் ஓங்குக, வ.உ.சியின் புகழ் ஓங்குக. அப்படியே இருக்குண்ணா. நான் அப்புறம் பேசுகிறேன். போனாண்ணா மருதுபாண்டி சார், எம்எல்ஏ சார். ஓகே. ஜீவானந்தம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஆசிரியர் தினத்தையொட்டி ஆசிரியரை கௌரவிக்கும் வகையில் ஆசிரியர் கையால் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் அரசு தொடக்க பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வருகை புரிந்து ஆசிரியர்களை பாராட்டி கௌரவித்தார். பள்ளி தலைமை ஆசிரியை சுப்புலட்சுமிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தார். மேலும் ஆசிரியர்கள் கணேஷ், ராஜ்குமார், ராஜேஷ், ரம்யா ஜென்சி, பள்ளி உதவியாளர் கேத்ரின் மேரி, பிரியா ஆகியோர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த சமயம் பள்ளியில் விநியோகிக்கப்படும் மதிய உணவு குறித்தும் அதன் தரம் குறித்தும் ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அதனை சாப்பிட்டு அதன் தரத்தினை ஆய்வு செய்தார். ஓகே. ஓகே. அன்னை தெரேசா நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அன்னை தெரேசா நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை எதிரே உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னை தெரேசாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்.
அன்னை தெரேசாவின் புகழ். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அன்னை தெரேசாவின் புகழ். ஏழைகளின் பாதுகாவலி அன்னை தெரேசாவின் புகழ். ஏழைகளின் பாதுகாவலி அன்னை தெரேசாவின் புகழ். அன்னை தெரேசாவின் புகழ். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அன்னை தெரேசாவின் புகழ். ஏழைகள். புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சியை சிம்சன் மற்றும் ஜிக்கோ நிறுவனம் நடத்தியது. புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சியை சிம்சன் மற்றும் சேகோ நிறுவனம் நடத்தியது. இதில் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் சிம்சன் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மதின், ஷக்கீல், இம்ரான் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் விலை உயர்ந்த புதிய ரக ஆடம்பர வாட்சுகளை விற்பனைக்கு அறிமுகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சேகோ நிறுவன தலைவர் நிலாத்ரி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார். விளையாட்டு மற்றும் சாகச வீரர்களுக்காகவே நீண்ட நாள் உழைக்கக்கூடிய மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட புதிய ரக வாட்சுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேநீர் விருந்தில் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவனம் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. Technology, and we also have with us புதுச்சேரியில் கோட் திரைப்படம் 17 தியேட்டர்களில் திரையிடப்பட்டது. ரசிகர்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த திரையரங்குகளில் இன்று வெளியாகியது. கோரிமேடு சாலையில் உள்ள முருகா திரையரங்கில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி வெளியானது. முன்னதாக வந்த ரசிகர்கள் பெருமளவில் கூடி காத்திருந்து திரையரங்கத்தில் உள்ளே மகிழ்ச்சியோடு சென்றனர். கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயர பிடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர். படத்தின் எழுத்து துவங்கியது முதல் விஜயை காண்பிக்கும் வரை ரசிகர்கள் உற்சாகத்துடன் விசில் அடித்து படத்தை வரவேற்றனர். அதிவேகமாக செல்லும் ரயிலில் விஜயகாந்த் முகத்தில் இருந்து விஜய் முகம் வரும் வரை ரசிகர்கள் இருக்கையில் உட்காராமல் உற்சாகத்துடன் எழுந்து விசில் அடித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இதேபோல் காமராஜர் சாலையில் உள்ள பாலாஜி திரையரங்கில் காலை 10 மணிக்கு காட்சி திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வெளியே காத்திருந்து படம் பார்க்க சென்றனர். முன்னதாக இவர்கள் மேலதாளத்துடன் விஜயின் உருவப்படத்தை கொண்டு வந்து தியேட்டர் முன்பு வைத்து நடனமாடி மகிழ்ந்தனர். ஊர்வலத்தில் தாவேகா கட்சியின் கொடியை எடுத்து வந்து ரசிகர்கள் உயர்த்தி பிடித்து விஜய் வாழ்க என கோஷமிட்டனர். ஆசிரியர் தின விழாவையொட்டி புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் மாணவர்களுக்கு மிதிவண்டி இலவச மழை வங்கி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை வழங்கினார். இதில் பள்ளி தாளாளர் டொமினிக் ரோசாவியோ வரவேற்புரை ஆற்றினார். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் தலைவி அனுராதா ராஜகோபாலன், அண்ணா தயாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 8.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் வழங்கினார். அரசு கொறடா ஆறுமுகம், சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் வகையில் ஜீவானந்தம் 90 ஸ்டார் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியில் ஜீவானந்தம் அரசு பள்ளி உள்ளது. இங்கு 1989, 1990களில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஜீவானந்தம் 90 ஸ்டார் என்கிற வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி தொடர்ந்து பள்ளி சார்பாக சிறு சிறு உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் வகையில் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். இதில் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் 90 ஸ்டார்ஸ் நண்பர்கள் குழுவினர் செய்திருந்தனர். ஒரே சைடா பிரபு சார் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. சின்ன உதவிகளை வெளியில் சேர்ந்துன்னு வந்துன்னு இருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்கள் பள்ளியில் எங்களுக்கு விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய பாலாலய திருப்பணி துவக்க விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய பாலாலய விழா மற்றும் திருப்பணி துவக்க விழாவினை முன்னிட்டு 2ஆம் கால யாக பூஜை, பூர்ணாகுதி, கோ பூஜை, தீபாராதனை ஆகியவையும், அதனைத் தொடர்ந்து அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு பாலாலயம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் ஆலய நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திருப்பணி துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமானோர் நன்கொடைகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், உற்சவதாரர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். அப்படியே இருங்க. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாப்பன்சாவடி பகுதியில் பாஜகவினர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு புடவை மற்றும் வேட்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக புதுச்சேரி முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாப்பன்சாவடி பகுதியில் பாஜக பிரமுகர்கள் ராஜவேலு, சண்முகம், குமார், கஜேந்திரன், சுகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இலவச புடவை மற்றும் வேட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புடவை மற்றும் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக அமைச்சரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கேக் வெட்டி வெகு உற்சாகமாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜகவினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 9.70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றிற்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் 2 வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் சிலுக்காரிபாளையம், குச்சிப்பாளையம், மயிலம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கலித்தீர்த்தால் குப்பம் BM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினவிழா கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தீர்த்தால் குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இப்பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர்களுக்கும் மேலும் இப்பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் வட்டம் 4 அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி நன்றி உரையாற்றினார்.
இப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் கவிதைகள், உரைகள், சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினர். இவ்விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், காவல்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கார்த்திகேயன் 11A1, யுவராஜ் 12A4, புவனேஸ்வரன் 12A4, சஞ்சய் 11A1, கபீர் 12A4, ஆதவன் 11A1. அதனால நம்முடைய படிப்பு ரொம்ப முக்கியம், ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒழுக்கத்துடன் நல்ல அரையங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணா நகர் பகுதியில் எழுந்தரியிலுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது. மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹ தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், அஸ்திர ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள அருள்மிகு விநாயகர், முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான கலசாபிஷேகங்களும் நடைபெற்றது. இவ்விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மதுரை ஆதீனத்திடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் பூஜையில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஒரே நிமிஷம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் KRS சிவா கேக் வெட்டி கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்காடு கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் KRS சிவா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து கேக் வெட்டி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பூரணாங்குப்பம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவையொட்டி முதல் யாகசாலை தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள பூரணாங்குப்பத்தில் அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் மகா சம்ரோஷண திருக்குட நன்னீராட்டு விழா நாளை நடைபெறுவதையொட்டி 5ஆம் தேதியான இன்று காலை 9 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புனித மண்ணெடுத்தல், புண்ணியாசாகனம், முளைப்பாளிகை, அக்ரார்ப்பணம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச ஸ்தாபனம் செய்து முதல் கால யாக வேள்வி பூஜையும், தொடர்ந்து முதல் கால பூர்ணாகுதி தீபாராதனையும், அதனைத் தொடர்ந்து மாலை சதுஸ்தான பூஜை, கும்ப பூஜையும், இரவு 2ஆம் கால வேள்வி, 2ஆம் கால பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை 6:30 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, கோ பூஜை நடைபெற உள்ளது. தொடர்ந்து 8 மணிக்கு 3ஆம் கால யாக வேள்வி செய்யப்பட்டு யாகசாலையில் இருந்து கலச புறப்பாட்டுடன் 32 அடி உயரமுள்ள பக்த ஆஞ்சநேயர் சுவாமி மற்றும் மூலவருக்கு மகா சம்ரோக்ஷணம் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்து வருகின்றனர்.
புதுச்சேரி உள்துறை அமைச்சரின் பிறந்த நாளையொட்டி காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் ஆதரவாளர்கள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாய பிறந்தநாள் விழா வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் இன்று காரைக்கால் வந்திருந்த அமைச்சரை வரவேற்று அவரது ஆதரவாளர்கள் அவரது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் வகையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காரைக்கால் அன்பு நகரில் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கலந்து கொண்டு தனது உடலை பரிசோதனை செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து வடக்கு வாஞ்சூர் ஆரம்ப பள்ளியில் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. திருநள்ளாறு பகுதியில் பாஜக பிரமுகர் பிரபாகரன், பட்டியல் அணி மாநில செயலாளர் கார்த்தி, பட்டியல் அணி மாவட்ட துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோர் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு சேலை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். அதேபோல பாஜக பிரமுகர் ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுதியூர் பகுதியில் மாவட்ட துணைத் தலைவர் MSN பழனி ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உங்களோட ஆரோக்கியங்களை கேமரா காமெடி சார்பாக நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். வாங்க தம்பி, வாங்க தம்பி, தம்பி வாங்க, தம்பி வாங்க, வாங்க தம்பி, வாங்க தம்பி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி 3 சக்கர வாகனங்களை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. அரசு பள்ளியில் வழங்கப்படும் உணவை ஆய்வு செய்தார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன். ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். வஉசி பிறந்தநாள், அன்னை தெரேசா நினைவு நாள், காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. புதுச்சேரியில் 17 திரையரங்குகளில் வெளியானது கோட் திரைப்படம். ரசிகர்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.